ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பாபா உண்மையான பக்தர்களிடம், நம்பிக்கை கொண்ட பக்தர்களிடம் எப்போதுமே இருப்பார். பாபா நம்ம கூட இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. பாபா நம்ம கூட இருப்பதற்கான அறிகுறிகள் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். முழுமையாக கேட்டு நான் சொன்னதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தான் சாயப்பாவோட உண்மையான பிள்ளை. அவர் உங்கள் கூடவே இருக்காருன்னு அர்த்தம். முதலாவதாக, சிறு தவறு செய்தால் கூட நாம் நிச்சயம் எல்லாத்துக்குமே வருந்துவோம். நம்ம தவறு செஞ்சு விட்டோமேன்னு நம்மளுடைய மனம் வருந்திக்கிட்டே இருக்கும். அந்த தவறுகளை மாற்றிக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். அப்படி சிறு சிறு தவறுக்கும் நாம் மனம் வருந்தினாலே சாயப்பாவுக்கு மிகவுமே பிடிக்கும். அடுத்தது, வாயில்லா ஜீவராசிகளை நம்மால் நேசிக்க முடியும். அவங்களுக்கு தேவையான உணவை நம்ம தினமும் வைப்போம். அவங்க நம்மகிட்ட வந்து கேட்பதற்கு கூட ஒரு காரணம் வச்சு தான் அவரை நம்மக்கிட்ட அனுப்புகிறாங்க சாயப்பா. அதனால எந்த ஒரு வாயுள்ள ஜீவனாக இருந்தாலும் அவங்களுக்கு உணவு பரிமாறதற்கு நம்முடைய மனம் மறுக்கவே மறுக்காது. மூன்றாவதாக, யாராவது உதவின்னு கேட்டால் நம்மளை அறியாமலேயே நம் மனசு இறக்கப்படும். ஆகா, இப்படி இருக்காங்களேன்னு நம்ம மனசு இறக்கப்படும், அவங்களுக்காக பரிதவிக்கும். சில பேர் பார்த்ததுமே நம் மனசு தானாகவே அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நாம் உதவி செய்யணும்னு நம்ம மனசு சொல்லும். அவங்க நல்லா இருக்கட்டுன்னு நம்ம கடவுள்கிட்ட மனசார வேண்டிப்போம். நம்ம மனசு அவங்க கிட்டேயே இருக்கும். இவங்க நல்லா வச்சுக்க கடவுளேன்னு நம்மளே கடவுள்கிட்ட வேண்டிப்போம். அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படுவோம். அடுத்ததாக, நம்ம நாலாவதா, நம்ம எதிரியாக இருந்தால் கூட அவங்க துன்பப்படும் போது அவங்களுக்காகவும் நம்முடைய மனசு தவிக்கும். யாருக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாது சாயப்பான்னு அவங்களுக்காகவும், எதிரியாக இருந்தால் கூட அவங்களுக்காகவும் நம்ம மனசு தவிச்சோம். இப்படி இருக்கும்போது சாயப்பா நம்ம கூடவே இருப்பார். அஞ்சாவது, கருப்பு கலர் கொண்ட நாய்கள், அதாவது பைரவர் வாகனம். அவங்கள பார்க்கும்போது சாயப்பா சொன்னது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். கருப்பு நாய் தான் அவர் சொன்ன பரிகாரத்தில் உணவு வைக்க வேண்டிய ஒரு பைரவர் வாகனம். அந்த கருப்பு கலர் நாயை நம்ம பார்க்கும்போது சாயப்பாவோட ஞாபகம்தான் நம் கண் முன்னே வந்து போகும். அவர் சொன்னது எல்லாமே நம் கண் முன்னே நிற்கும். அடுத்ததா, நாம் எது செஞ்சாலுமே சாயப்பாவுக்கு தெரியும். அவர் நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற உணர்வும் பயமும் நம்மக்கிட்ட எப்போதுமே இருக்கும். நம்ம இதை செய்கிறோமே, நம்ம செய்கிறத சாயப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இது செய்யறதால சாயப்பாக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நமக்கு தெரியலையே. ஒருவேளை நம்ம செய்கிறது சாயப்பாக்கு பிடிக்கலன்னா நம்ம மீது கோவப்படுவாரோ என்ற பயமும் நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். நம்மையே ஒரு நடுநடுங்க வச்சிரும். ஏன்னா நம்முடைய சாயப்பாவை நம்ம உண்மையாக நம்புகிறோம். அவரே நம்ம குருன்னு நினைக்கிறோம். அவரே நமக்கு எல்லாம் நினைக்கும் போது இந்த பயமும் தானாக வந்துடும். காலை முதல் இரவு படுக்குமாற சாயப்பாவுடைய பெயரையே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். எது செஞ்சாலும் ஓம் சாய்ராம், எது செஞ்சாலும் சாயப்பா, எது செஞ்சாலும் சாயப்பா என்னை பார்த்துக்குங்க, சாயி சாயின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அடுத்தது, எது செஞ்சாலும் நம்ம சாயப்பாவோட பெயரை மட்டும்தான் சொல்லிட்டு செய்வோம். சாயப்பா கிட்ட சொல்லிட்டு தான் ஒவ்வொரு செயலையுமே நம்ம செய்ய தொடங்குவோம். நீங்கள் தான் அவர்கிட்ட உரிமையாக பேசுவோம். நீங்கள் தான் எல்லாமே அவர்கிட்ட உரிமையாக கேட்போம். அவரே எல்லாமேன்னு உரிமையாக அவர்கிட்ட நம்ம நடந்துப்போம். அடுத்தபடியாக, நம்ம தாங்க முடியாத கஷ்டம் பிரச்சனைன்னு இருக்கும்போது சாயப்பான்னு ஒரே ஒரு முறை கூப்பிட்டா போதும். எது எப்படியோ ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்கே இருந்தோ நமக்கு நிச்சயம் பதில் தருவார். ஒரு டிவி ஆகட்டும், ஒரு செல் ஆகட்டும், ஒரு பேப்பர் ஆகட்டும், ஒரு படம் ஆகட்டும், மனிதராகட்டும், இதன் மூலமாவது நமக்கு நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார். சாயப்பாவுடைய பதில் நம்ம அப்பான்னு கூப்பிடும்போதே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பதில் கொடுத்தாருன்னா அது நம்முடைய சாயப்பான்னு நம்ம நினச்சிக்கணும். நம்பிக்கையோடு அதை கேட்கணும். அவர் சொன்னபடியே நம்ம நடக்கணும். அடுத்தது, நம்ம வெளியில் போகும்போதெல்லாம் நான் உனக்காகவே உன் கூடவே நான் வரேன்னு சாயப்பாவே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை நம்பி சாயப்பாட்ட சொல்லும்போது, அப்பா உன்னை நம்பி நான் வெளில போகிறேன், என் கூடவே நீங்கள் வாங்கப்பா சாயப்பான்னு அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு போகணும். இன்னும் ஒரு ஆச்சரியம் நடக்கும் என்பதை நீங்களே பாருங்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆங்காங்கே வெளிப்படுத்துவார். ஒரு கடையிலையோ, ஆட்டோலையோ, கார்லேயோ, பஸ்ஸிலையோ, லாரிலையோ, ஏதோ ஒரு போஸ்டர் மூலியமாவோ நம்முடைய கண் முன்னாடி வந்து நிற்பார். அல்லது சாயி என்ற பெயர் கொண்ட ஒரு பலகை நம் கண் முன்னாடி வந்து நிற்கும். ஏன் தெரியுமா? நம்ம கிளம்பும்போது சாயப்பா கிட்ட சொல்லிட்டு போவோம். சாயப்பா நான் வெளியில் போகிறேன், நீங்கள் தான் எங்களை பத்திரமா அழைச்சிட்டு வரணும் சாயப்பான்னு நம்ம சொல்லிட்டு போயிருக்கோம் இல்லையா? அதனால தான் அவர் நம்ம கூடவே எங்கேயோ எப்படியோ வந்து நம்ம கண் முன்னாடி வந்து நிற்பார்.
அடுத்தது, நம்ம அறியாமையே கூட யார் மனசையும் புண்படுத்தும்படி நடக்க மாட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலே யாரும் நம்ம காயப்படுத்திடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அது செய்யவே மாட்டோம், பேசவே மாட்டோம், நம்ம அப்படி நடந்துக்கவே மாட்டோம். ஏன்னா நம்முடைய சாயோட பிள்ளைன்றது நம்ம மனசில் எப்போதுமே பதிஞ்சு இருக்கும். சாயப்பா யாரையும் அப்படி எடுத்தெறிஞ்சு பேசினது கிடையாது. அது போல தான் நாமும் இருப்போன்னு நம்ம மனசு அதையெல்லாம் நிராகரிச்சுட்டு அன்பாக மட்டுமே பேசுவோம், யாரையும் அரவணைச்சு நடப்போம். அடுத்தபடியாக எத்தனை பெரிய பிரச்சனை நமக்கு வந்தாலும் சாயப்பா மீதான நம்பிக்கை மட்டும் நமக்கு குறையவே குறையாது. ஏன்னா அது அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, நம்மக்கிட்ட அவர் மூலியமாக தான் வந்திருக்குன்னு அதையும் நம்ம லேசாகவே எடுத்துப்போம். அதையும் அவரே சரி பண்ணுவாருன்னு நம்பி நம்பிக்கையோடு இருப்போம். அப்பாவோட பாதத்தில் நம்ம சமர்ப்பிச்சுட்டு நம்முடைய வேலை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நமக்கு நடப்பது எல்லாமே சாயப்பாவால் தான் நடக்குதுன்னு நம்ம நம்புவோம். அது மட்டும் இல்லை, அவர் செய்வது எல்லாமே நம்முடைய நன்மைக்கு தான்னு நமக்கு எப்போவே தெரியும். ஏன்னா நம்ம சாயப்பாவோட பிள்ளை இல்லையா, அது நமக்கு நன்மையாகத்தான் இருக்குன்னு நம்பிக்கையோடு இருப்போம். அடுத்ததா, யார்கிட்ட பேசினாலும் சாயப்பா பற்றி ஏதாவது ஒரு வரியாவது பேசிக்கிட்டே இருப்போம். அவருடைய புகழை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் பரப்புவோன்னு நம்முடைய மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் தான் எல்லாமேன்னு எல்லோருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்போம். சாயப்பாவுடைய புகழை நம்ம பரப்புவதற்கு யாராவது ஒருவர் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக அவருடைய புகழை பரப்புவதற்கு நம்முடைய உரிமையை எடுத்துக்கிட்டு அங்கே போய் எல்லாருக்குமே சொல்லுவோம். யாராவது கஷ்டப்படுறாங்களன்னா அந்த கஷ்டத்தை பார்த்து நம்முடைய மனசு இறங்கும். அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாமேன்னு நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏதோ நம்ம கையில் இருக்கிறத அவங்களுக்கு நம்ம கொடுத்தும் உதவுவோம். அவங்க குளிரில் நடுங்கும்போது அவங்களுக்கு தேவையான துணிகளை கொடுத்து நம்மால் உணவ முடியும்னு நம்பிக்கை வச்சு நம்ம உதவி செஞ்சோம்னா அப்பாவே நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு. நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போதோ அல்லது வீட்டில் இருக்கும்போதோ நம்மளை நோக்கி யாராவது வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு உணவு தரீங்களான்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நம்மால் முடிஞ்ச சாப்பாடை அவங்களுக்கு கொடுத்து வயிறார கொடுத்து அவங்க மனசார அவங்களுடைய வாயிலிருந்து அந்த பாராட்டை நம்ம பெற்றுப்போம். அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, நீ நல்லா இருப்ப அப்படின்ற ஒரு வார்த்தை போதும், நம்மளுடைய 7 தலைமுறைக்கு அந்த ஒரு வார்த்தை நம்மளை நிச்சயம் காப்பாற்றும். சாயப்பாவுக்கு மிகவுமே பிடிச்சது அன்னதானம் இல்லையா? அதனால் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் சாப்பாடு போட முடியுமோ நம்மால் முடிஞ்ச அளவுக்கு இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்ற சொல்ல இல்லாத அளவுக்கு சாயப்பா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திக்கிட்டே வருவார். நாமே அதை கண்கூட பார்ப்போம். இப்படி இருந்தால் நம்முடைய சாயப்பா நம் கூடவே இருக்கார். கண்டிப்பாக இப்படி இருக்கவங்கள்ட்ட சாயப்பா இருந்துக்கிட்டே இருப்பார். நம்ம விட்டு அவர் போகவே மாட்டார். ஏன்னா நமக்கு பிடிச்ச குழந்தை நம்முடைய சாயப்பாவுடைய பிள்ளை தான் நம்மன்னு அவரை விரும்பி நம்ம கூடவே நம்ம வீட்டிலையே நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு அவரும் சந்தோஷமாக இருப்பார். பாபா இருப்பதற்கான அறிகுறிகள் இது எல்லாமே. இது உங்ககிட்டையும் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுபடியே நீங்கள் நடந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அவருடைய அன்பும் ஆசையும் அரவணைப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.